அடேங்கப்பா, டீம் இந்தியாவுக்குள்ள இப்போ செம டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஒரு அதிரடியான விஷயம் நடந்துட்டு இருக்குதுப்பா. இப்போதைக்கு ஹாட் நியூஸ் என்னன்னா, வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டீம் இந்தியால இருக்கிற அத்தனை பெரிய பிளேயர்ஸும் 10 மேட்ச்ல மாட்டி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த வேர்ல்ட் கப்ல யாரடா வெளியே போக போறா, யார் உள்ள இருக்க போறா, இப்போதைக்கு கவலையே ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்புக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நம்ம டீம் இந்தியா 10 மேட்ச்கள் ஆடியே ஆகணும். யார் செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க டீம்ல இருப்பாங்க, யார் சொதப்புறாங்களோ அவங்க வெளியே உட்கார வேண்டியதுதான். மொத்தத்துல இந்த 10 மேட்ச்கள் இருக்கு பாருங்க, T20 வேர்ல்ட் கப் விளையாடணும்னு கனவு காண்ற எல்லா ஆட்டக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 10 மேட்ச்கள் யார் யாருக்கு எதிராக நடக்க போகுது, அப்புறம் நம்ம டீம் இந்தியால இருக்கிற பெரிய வீக்னஸ் என்ன, அதை சரி பண்ணலைன்னா T20 வேர்ல்ட் கப்ல மொத்தமா காலியா ஆகிடும். அதனால கட்டாயம் அதை சரி பண்ணியே ஆகணும். இந்த 10 மேட்ச்ல தான் நம்ம டீம் இந்தியா பிளேயர்ஸ் மாட்டி முடிச்சிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே டீம் இந்தியால பயங்கரமான டென்ஷன். வேர்ல்ட் கப்புக்கான பிளேயிங் 11ல யார் வெளியே யார் உள்ள, கௌதம் காம்பீர் அப்புறம் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த டீம் இப்போ அவங்களுடைய ரொம்ப பெரிய மிஷன்ல இறங்கிட்டாங்க. அந்த மிஷன் என்னன்னா 2026 T20 வேர்ல்ட் கப். அது எங்க நடக்க போகுது, இந்தியாவிலையும் இலங்கையிலையும். இப்போ நம்ம டீம் இந்தியா கிட்ட வெறும் 10 வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க டீமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிராக தான் டீம் இந்தியா நம்ம வீட்டுல சீரிஸ் ஆடணும். இந்த 2 சீரிஸ் இருக்கு பாருங்க, இதுதான் வேர்ல்ட் கப்புக்கான பட்டாலியனை ரெடி பண்ண போகுது. ஆனா கோச் கௌதம் காம்பீர், சீஃப் செலக்டர் அஜித் ஆகார்கர், கேப்டன் சூரியகுமார் யாதவ், இவங்களுக்கு அவங்களுடைய 15 வீரர்களை செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இடம் குறைவா இருக்கு, ஆசைப்படுறவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. T20 வேர்ல்ட் கப் பிப்ரவரி 7ஆம் தேதியில இருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. நம்ம இந்தியாவுக்கு இந்த கேப்புக்குள்ள 2025ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 5 T20 மேட்ச்கள் இருக்கு. அப்புறம் 2026 ஜனவரியில நியூசிலாந்துக்கு எதிராக வீட்டிலேயே 5 மேட்ச்கள் கொண்ட T20 சீரிஸும் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக முதல் T20 மேட்ச் டிசம்பர் 9ஆம் தேதி கட்டக்ல நடக்கும். இரண்டாவது T20 மேட்ச் டிசம்பர் 11ஆம் தேதி நியூ சண்டிகர்ல நடக்கும். மூன்றாவது T20 மேட்ச் டிசம்பர் 14ஆம் தேதி தர்மசாலாவில் நடக்கும். நான்காவது T20 மேட்ச் டிசம்பர் 17ஆம் தேதி லக்னோல நடக்கும். இந்த சீரிஸோட 5வது மற்றும் கடைசி T20 மேட்ச் டிசம்பர் 19ஆம் தேதி அகமதாபாத்ல நடக்கும். இதுக்கப்புறம் டீம் இந்தியா புது வருஷம், அதாவது 2026ல நியூசிலாந்துக்கு எதிராக T20 மேட்ச் விளையாடும். முதல் T20 மேட்ச் ஜனவரி 21ஆம் தேதி நாக்பூர்ல நடக்கும். இரண்டாவது T20 மேட்ச் ஜனவரி 23ஆம் தேதி ராய்ப்பூர்ல நடக்கும். மூன்றாவது T20 மேட்ச் ஜனவரி 25ஆம் தேதி கவுஹாத்தில் நடக்கும். நான்காவது T20 மேட்ச் ஜனவரி 28ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடக்கும். அப்புறம் ஜனவரி 31ஆம் தேதி இந்த சீரிஸோட கடைசி மேட்ச் நடக்கும். இந்த 10 மேட்ச்கள் இருக்கு பாருங்க, இதை வச்சுதான் டீம் இந்தியா T20 வேர்ல்ட் கப்புக்கான ஃபைனல் பிளேயிங் 11 செலக்ட் பண்ண போறாங்க. யார் சூப்பரா பயங்கரமா விளையாடி மேட்ச் வின் பண்ணி காட்டுறாங்களோ அவங்க தான் பிளேயிங் 11ல இருப்பாங்க. ஆனா இந்த பிளேயிங் 11 செலக்ட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. கடந்த 1.5 வருஷமா நம்ம டீம் இந்தியா சரியான காம்பினேஷன் செட் பண்ணவே இல்ல. ஓப்பனிங் ஜோடி செட் ஆகல. மிடில் ஆர்டர்லயும் ஒரே பிரச்சனை. ஸ்பின்னர்ஸும் கூட கேப்டன் கோச் 2 பேருக்கும் டென்ஷன் ஏத்தி விட்டுருக்காங்க. உண்மையில சொல்லணும்னா இப்போதைக்கு நம்ம டீம் இந்தியா கிட்ட ஓப்பனிங் பேராக அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனா சஞ்சு சாம்சன் திரும்ப ஓப்பனிங் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எப்பவெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அப்பவெல்லாம் ரன்களை தெரிக்க விட்டு இருக்காரு. ஆனா ஓப்பனிங்ல 3 பேர்ல இருந்து 2 பேர் தான் போக முடியும். அபிஷேக் சர்மாவோட ஆட்டத்தை பத்தி பேசணும்னா அவர் ஓப்பனிங்ல 26 மேட்ச் ஆடி 988 ரன் எடுத்திருக்காரு. அதுல 2 சதம் 6 அரை சதம் இருக்கு. சுப்மன் கில் ஓப்பனிங் ஆடி 33 மேட்ச்ல 837 ரன் எடுத்திருக்காரு. அதுல ஒரு சதம் 3 அரை சதம் இருக்கு. அங்க சஞ்சு சாம்சன் இந்தியாவுக்காக ஓப்பனிங் ஆடி T20ல 17 மேட்ச்ல 522 ரன் எடுத்திருக்காரு. 3 சதம் ஒரு அரை சதமும் அடிச்சிருக்காரு. இந்த புள்ளி விவர ரேஸ்ல 3 வீரர்களும் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற காம்பினேஷன் படி அபிஷேக் மற்றும் கில் ஜோடி தான் ஓப்பனிங்ல இருக்கு. ஆனா இந்த 10 மேட்ச்ல சஞ்சுவுக்கு சான்ஸ் கிடைச்சு அவர் தியா விளையாடிட்டாருன்னா வேர்ல்ட் கப் பிளேயிங் 11ல ஒரு பெரிய உல்டா கண்டிப்பா இருக்கும். ஓப்பனிங் மட்டும் இல்ல, டீம் இந்தியாவோட மிடில் ஆர்டரும் ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. சூர்யா கேப்டன்ஸ்ல டீம் இந்தியா சீரிஸ் மேல சீரிஸா ஏசியா கப் எல்லாம் ஜெயிச்சாலும் தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு எவ்வளவு பளபளன்னு இருக்கோ, கிட்ட வந்து பார்த்தா அவ்வளவு மங்களா இருக்கு. டீம் இந்தியாவோட மிடில் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அக்சர் பட்டேல், சிவம் துபே இருக்காங்க. ஆனா சூரியகுமார் யாதவ் 2025ல 17 மேட்ச்ல வெறும் 184 ரன் தான் எடுத்திருக்காரு. திலக் வர்மா 2025ல 16 மேட்ச்ல 380 ரன்கள் எடுத்திருக்காரு. அக்சர் பட்டேல் 17 மேட்ச்ல 149 ரன் அடிச்சிருக்காரு. ஆல்ரவுண்டர் சிவம் துபே 13 மேட்ச்ல 169 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. மொத்தமா பார்த்தா ஓப்பனிங் ஜோடியில இருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் எதுவுமே சரியா செட் ஆகல. அங்க
அங்க ஸ்பின்னர்ஸும் தலைவலி அதிகமாக்கி இருக்கிறாங்க. குல்தீப், வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்டக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா பிளேயிங் 11ல ஆடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பெரிய கேள்வி. சரி விடுங்க, டீம் இந்தியா கிட்ட இப்போ வெறும் 10 மேட்ச்கள் தான் இருக்கு. இந்த 10 மேட்ச்கள்ல இருந்து தான் வேர்ல்ட் கப்புக்கான டீமை ரெடி பண்ணணும். காம்பீரோட அந்த 15 புயல் வீரர்கள் யார் யாருன்னு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அவங்க வேர்ல்ட் கப்ல இருக்க போறாங்களா இல்ல அவங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பார்க்கிறதுக்கு செம சுவாரஸ்யமா இருக்கும். இந்த 10 மேட்ச்கள்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க?